சார் விஜயவா அப்ப வந்து என்னமும் கேளுங்க, தப்பு இல்ல. பிரச்சனை மேல பிரச்சனை வந்து திமுக சார்ந்து கொடுத்துட்டே இருக்காங்கன்னு ஒரு பிரச்சனை. திமுக கொடுக்குதா? எப்படி விஜய் அவர்கள் சொல்றாப்ல? இல்ல இல்ல, விவகாரத்தை கூட திமுக தான் பின்னாடி வந்து யாரு சொல்றா? யாராவது போடுவாங்கப்பா. சரி, சில சகுனிகள் வந்து இப்ப யார் ராமானு கூட திடீர்னு அவர் மனைவி அது மேல அட்டாக் பண்ணுச்சு இல்லையா? அந்த மாதிரி இது அவர் மறுபடியும் நீங்க கேட்கறது இதெல்லாம் ஒரு கட்சி பின்னாடி இருந்து இயக்குதுன்னா அது நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதான் எங்களுடைய கைகள் இப்போது மூடி இருக்கின்றன. எங்களுடைய இந்திய ஜனநாயக புலிகளின் கைகள் மூடி இருக்கின்றன. இதை தேர்தல் திருவிழாவின் போது எங்கள் சார்பாக நாங்கள் இதை திறக்கும் பொழுது இதில் மலர்களும் இருக்கலாம், எரிகுண்டுகளும் இருக்கலாம். அப்போ நாங்கள் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவோம். இதை இப்போது பேச முடியாது. மலர்கள் யாருக்கு, எரிகுண்டு யாருக்கு சார்? அது நாங்கள் முடிவு செய்வோம். யார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நிற்க வைக்கிறாங்க, அவர்கள் தமிழ் இனத்திற்காக, தமிழ் சார்புக்காக, தமிழின முன்னேற்றத்திற்காக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர்களுடன் சேர்ந்து போராடுவோம். அது பிஜேபி இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும். இந்த இதை நீங்க மதவாதம் பண்ணக்கூடாது. அடிப்படை மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு மனைவியின் பின்னால் ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது என்று தோழர் சொல்லுகிறார். விஜய் பின்னால் யார் பின்னால் யார் போனா எனக்கு என்ன? அது அவங்களோட பிரச்சனை. நாங்க எப்படி எங்க இருக்கிறது என்றால், பேரறிஞர் அண்ணா சொல்லியது போன்று சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் விளக்கு என்பது போன்று எங்களுடைய வாதங்கள் ஒரு வக்கீலை போன்றதாக இருக்கும். கலைஞரை விளக்கமாக எங்களுடைய வாதங்கள் இருக்கும். அந்த வாதங்களை முன்வைப்போம். ஜஸ்டிஸ், நீதிபதிகள் மக்கள் தான். இந்த டுபாக்கூர் மிஷின் அல்ல. இவ்வளவு கேஸை நீங்கள் கேட்குறீங்க, விஜய் மேலே அதுக்கு இந்த வேலை இது கேஸுக்கிறீங்க. ஆனால் நான் 2019 டெல்லி வரைக்கும் போனேன். இந்த இவிஎம் ஒழிக்கணும்னு போராடினேன். நானே பார்ட்டியின் பர்சன். தூக்கி போட்டாங்க, கோண்டாங்க. அங்கே பார்த்தா ஆயிரக்கணக்கான கேஸ் பண்ணிங்கள ஜொமேட்டோவா எடுத்துக்க மாட்டாங்களா? இதெல்லாம் நீதிபதிகள் எல்லாம் வாங்கப்பட்டாங்க, அவங்களோட பாக்கெட்டில் இருக்காங்க. 2010 பிரசாந்த் பூஷனா வெளியே வந்து சொன்னார், அவங்க 4 ஜட்ஜிகளை கொண்டாந்து அவங்க வசதிக்கு நியமிக்கிறாங்க, அதன்படி தீர்ப்பு வாங்கிக்கிறாங்க. அது கரெக்ட் தானே? எல்லாமே கரெக்டாகி கிடக்கு. அதெல்லாம் மாற்றணும்னா உண்மையான ஒரு ஆட்சிகள் மலர வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பெரியவர் ஓபிஎஸ் ஐயா 3 முறை முதல்வராக இருந்தவர். அவருடைய காலச்சூழல், அவருடைய நேரம், அவர் முடிவெடுக்கிறார் மக்களுக்காக உழைப்பதற்கு. அவர் அதிலே சேர்ந்து வேலை செய்து மந்திரியாகவோ ஏதாகவோ ஆகுவார். அது அவருடைய அரசியல் முடிவு. தேர்தல் கமிஷன் நியாயமா இல்லை, எல்லாமே அவர்கள் கையில் இருக்கிறது. அதான் எங்க ஸ்டாண்டு. இந்த இதுதான் தமிழ்நாடனும் இதுக்கு உண்டான வசதிகள்லாம் பண்ணணும். ஒன்று, இணைந்து நாங்கள் போராடுவோம். நாங்கள் யாரு கூட கூட்டணி வச்சுருவோம். ஆமாம், அவர் தனியார் தான் நிற்கிறீங்கிறாரு. 234 தொகுதிகளிலும் ஒரு ஆண் ஒரு பெண். 117 117 இந்த பக்கம் 117, இந்த பக்கம் 117. அப்பா திருநங்கையில விட்டாங்க. அதுல எப்படி பிரிக்கிறது? ஆண்ல வருவாங்களா, பெண்ல வருவாங்களா? அட சிரிக்காதீங்கப்பா, சொல்லுங்கப்பா. நம்ம கிண்டல் பண்றதா உடனே அடிச்சு விடுவாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்காரா? வில்லிவாக்கமா? அசுத்தம், வாழ்த்துக்கள். இல்லப்பா, இவருக்கு பதில் சொல்லிக்கிறேன். அவர் சீமான், நான் கோமான், அவ்வளவுதான். அவரு நான் சேர்ந்து பயணிச்சேன், பண்றேன். அவரு கடைசி வரைக்கும் உலகமே அழிஞ்சாலும் அவர் தனியாக தான் நிற்பார். அது அப்படி ஒரு விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. நல்ல மனுஷன். அவரோட கொள்கைகள் எங்களோட கொள்கைகள் எல்லாம் ஒத்துத்தான் போகும். ஆனால் நாங்கள் வெளிப்படையாக மனசார வெள்ளேந்தியாக நாங்கள் போராடுறோம். அதையா தம்பி அதை கேட்டீங்க.